கோவையில் குளோபல் ஆர்ட் நிறுவனத்தின் மண்டல அளவிலான ஓவியப் போட்டி வண்ண ஓவியங்களை தீட்டி அசத்திய குழந்தைகள். கோவையில் பள்ளி குழந்தைகளின் திறனை வளர்க்கும் விதமாக குளோபல் ஆர்ட் நிறுவனம் எஸ்ஐபி அகாடமி இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஓவியப் போட்டிகளை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து 10வது ஆண்டாக பீளமேடு பகுதியில் உள்ள மணிமஹால் அரங்கத்தில் நடைபெற்றது. குளோபல் ஆர்ட் நிறுவனத்தின் தேசிய தலைவர் நம்ரதா முகர்ஜி தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் தமிழ்நாடு தலைமை நிர்வாகி மங்கள்சாமி, மேற்கு மண்டல தலைமை நிர்வாகி ஷபரிஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ஹிந்துஸ்தான் சர்வதேச பள்ளியின் முதல்வர் சுஜாஜி நாயர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். பள்ளி மாணவ மாணவிகளின் ஓவிய திறன்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த போட்டியில் கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு, நாமக்கல் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த பள்ளி குழந்தைகள் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 5 வயது முதல் 15 வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இதில் தங்களது படைப்பாற்றல் திறனை வண்ண ஓவியங்களாக தீட்டி வியக்க வைத்தனர். இறுதியாக சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நேஷனல் மாடல் பள்ளியின் துணை முதல்வர் லாவண்யா கலந்து கொண்டு குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். Here for Global Arts regional level competition which is being conducted with around 450 global art students, and they are from different places, mainly from Coimbatore of course, but there are children who've traveled from Erode, from Namakkal, from Salem, from Trichy, from Madurai also. So, and these are children between the age group of around 5 to 15 years old. These are children who have been coming for global art classes to our various centers, and we have around 25 centers in this part of Tamil Nadu. Global Art, as some of you may know, is a creative international art program for children, and we are running this program in 23 countries across the world. In India too, we have 150 centers across 7 states, and we've so far trained more than 1 lakh children. So it's a wonderful program where children don't just learn how to draw in color. What is more important is they learn to express their ideas, their unique ideas. So like for example, in today's competition, the topic is my most adventurous day, or the most adventurous day of my life. So now this theme was given on the spot in the morning when we started the competition. We announced it, and all these children, whatever they are drawing is based on whatever the ideas they have on this topic. So every picture you will notice when you go around that they are all very unique pictures depending on how each child has thought of that topic, and then based on that they've composed the picture. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது சபரீஷ் ஃப்ரம் குளோபல் ஆர்ட். பார்த்திங்கன்னா அசோசியேட் ஏரியா ஹெட்டாக வந்துட்டு WTN ஃபுல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காம்படிஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு சில்ட்ரனை வந்துட்டு அவங்களோட க்ரியேட்டிவ் லெவலில் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கான காம்படிஷன். ஸோ எவ்ரி இயர் இந்த காம்படிஷன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது எங்களோட 10th இயராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த காம்படிஷனோட யூனிக்னஸ் என்னென்னா ஆன் தி ஸ்பாட்டில் டாபிக் கொடுக்குறது மட்டும்தான். ஸோ ஆன் தி ஸ்பாட்டில் ஒரு டாபிக் கொடுக்கும்போது டெஃபினட்டாக அந்த சைல்டு வந்துட்டு அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் அவங்க லேர்ன் பண்ணி அவங்க இது வரைக்கும் என்னென்ன குளோபல் ஆர்ட் கிளாஸஸ் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு திருப்பி அவங்க வந்து ஒரு எக்ஸாமின் மூலமா அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இது கிடச்சிருக்கு. குளோபல் ஆர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நீங்கள் பார்க்கும்போது 150 சென்டர்ஸ் இருக்குது. அது தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் பார்க்கும்போது 75 லொக்கேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் மோரோவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்டோட பேஸ் வந்துட்டு நீங்கள் அதர் ப்ரோக்ராம்க்கு சைனா வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கலாம். பட் ஒரு ஆர்ட் சென்டருக்கு வந்துட்டு வி ஹேவ் 150 சென்டர்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 20 இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா SIP அகாடமியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் தினேஷ் விக்டர் அண்ட் பிஸ்னஸ் ஹெட்டாக வந்து நம்ரதா முகர்ஜி இருக்காங்க. இன்றைக்கி இந்த விழாவை வந்து தொடங்கி வச்சது பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஸ்கூல்லேருந்து மிஸ் சுஜாட்டி நாயர் வந்து அவங்க வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நேஷ்னல் மாடல் ஸ்கூல்லேருந்து மிஸ் லாவண்யா வைஸ் பிரின்சிபல் அவங்களும் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த காம்படிஷனோட மெயின் மோட்டிவ் அகெயின் நான் சொல்கிறது வந்து அந்த சில்ட்ரனுக்கான தனி திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அக்ராஸ் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை இந்த எல்லா லொக்கேஷனில் இருந்தும் வி ஹேவ் அ ஸ்டூடெண்ட்ஸ். திருப்பூர்லேயும் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இது ஒரு ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய உமன் என்டர்பிரனர்ஸ் வந்து இதில் டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ தேங்க்யூ ஃபார் கீப் சப்போர்ட்டிங் பேரண்ட். ஆக்சுவலி பேரண்ட்டோட பிலீவ் தான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு. பேன் இந்தியா லெவலில் ஒரு 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் படிச்சுட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இதை லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பேரண்ட்டோட பிலி தான் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராமோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.